கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, லெந்து காலம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. எல்லாரும் தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு பக்தி முயற்சியிலே ஈடுபட்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரியர்களே, இந்த தவக்காலம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். வெளியே அடையாளமான சில பக்தி முயற்சிகள் நம்ம இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு சேர்க்குமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரர்களே, சில சகோதரர்கள் சில சகோதரியர்கள் இந்த நாட்களில் கறி மீனெல்லாம் சாப்பிட்றத நிறுத்துவாங்க. இந்த நாட்களில் உபவாசத்தை கடைப்பிடிப்பார்கள். இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா காலில் செருப்பு போடாமல் இருப்பாங்க. சாதாரணமான ஆடைகளை அணிவார்கள். இதெல்லாம் அவங்களுடைய ஒரு பக்தி முயற்சி. நான் இதை குறை சொல்வதற்கு இல்லை. சரீரத்தை ஒடுக்குவதற்கு வேண்டுமென்றால் இவைகள் பயன்படும். அல்லேலூயா. உபவாசம் பண்ணுகிறது சரீரத்தை ஒடுக்குவதற்கு, நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு வேண்டுமென்றால் அது உதவுமே ஒழிய, மாறாக இந்த முயற்சிகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும், அவரிடத்திலிருந்து நமக்கு மீட்பை பெற்றுத்தரும் என்று சொல்லுவதற்கு இல்லை. அல்லேலூயா. இப்போ பலர் முடிவெடுத்திருப்பாங்க, இந்த 40 நாளும் நான் கறி சாப்பிட மாட்டேன். ஒரு சிலர் 40 நாளும் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் என்றெல்லாம் முடிவெடுத்திருப்பாங்க. சரி, நல்லது தான், அவைகள் நமக்கு நல்லது தான். ஆனால் 40 நாள் முடிந்த பிறகு மீண்டும் பழைய பாவ காரியங்கள், மீண்டும் பழைய பழக்க வழக்கங்கள் வெளிப்படுகிறது என்றால் அந்த முயற்சினால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? அல்லேலூயா. இந்த காலம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது பாவ மன்னிப்பின் காலம். இது நாம் மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம். இந்த காலத்தில் தான் இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரா என்றால் இல்லை. அவர் எல்லா காலத்திலும் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். எல்லா நாட்களுமே, எல்லா காலமே, இந்த தவக்காலம் மட்டும் கிடையாது, எல்லா காலமும் நாம் அவரிடத்தில் சென்று சேருவதற்கு ஏற்ற காலம். எல்லா காலத்திலும் பாவ மன்னிப்பு கேட்கப்பட வேண்டிய ஒரு காலம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த நாட்களில் நாம் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கணும். நல்லது, நல்ல முடிவு, சரி இருக்கட்டும். ஆனால் இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக நான் வேதத்தை இன்னும் அதிகமாய் வாசிக்க போகிறேன், அதிகமாய் நான் ஜெபிக்க போகிறேன், அதிகமாய் ஆண்டவரோடு உறவாட போகிறேன், அதிகமாய் அவரை துதிக்க போகிறேன், அவரோடு இன்னும் நேரத்தை செலவழிக்க போகிறேன், அவருக்கு பிரியமானதையே நான் செய்ய போகிறேன் என்று நாம் ஒரு முடிவெடுப்போமேயானால் அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூட நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறதை கவனித்து பாருங்க. யோவேலின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக, இந்த திருவிவிலியத்தின் வழியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னன்னா, இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து. என்ன பொருள் இதுக்கு? இந்த சரீரத்தை வருத்தி கொண்டு, உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு, அழுது புலம்பிக் கொண்டு. ஏன் அழுதணும், ஏன் புலம்பணும்? செய்த பாவத்தை குறித்து அழுது, செய்த பாவத்தை குறித்து புலம்பிக் கொண்டு
முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். என்கிட்ட வாங்க என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. பல்வேறு விதமான நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில் நம்ம உலகத்தை தேடி அதை ஆதாயமாக்கி கொள்ள நம்ம அதன் பின்னாடி தூரமாக ஓடிட்டோம். ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் போயிட்டோம். என்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சிலர் நீங்கள் நினைக்கக்கூடும், நான் முன்பு வாலிப நாட்களில் அல்லது சிறு மகளாய் நான் இருந்த பொழுது நான் நல்ல விசுவாசத்தோடு இருந்தேன், அதிகமாய் ஜெபித்தேன், வேதத்தை வாசித்தேன். ஆனால் இப்பொழுதோ எனக்குள் அந்த அன்பு இல்லை. ஆண்டவர் மீது நான் வைத்திருந்த அந்த பக்தி வைராகியம் இப்பொழுது எனக்குள் இல்லை என்று உங்களுடைய மனசாட்சியே உங்களுக்கு சொல்லும். எனக்கு அன்பானவர்களே, நாம் எவ்வளவு தூரத்தில் போயிருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தில் விழுந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை அங்கிருந்து மீட்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். உங்கள் பாவங்களை குறித்து நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு, அந்த வார்த்தையை கவனிக்கணும், முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திற்கு ஏற்றவரை தான் அதிகமாக நேசிக்கும். இந்த உலகம் தனக்கு பயன் தராத, தனது விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்ட யாரையும் அது மீண்டும் அழைக்காது, அன்பு செய்யாது. எல்லாரும் அப்படிதான். ஆனால் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் மீண்டும் அழைப்பு கொடுக்கிறார். என்னை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரர்களே, சகோதரியர்களே, மீண்டும் ஒரு அழைப்பு. நான் மீள முடியாத ஒரு பாவத்தில் சிக்கியிருக்கிறேன், நான் ஒரு புதைக்குழிக்குள் விழுந்ததை போல இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தால் போதும். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு வந்தால் போதும். அல்லேலூயா. நீங்கள் அவரிடத்தில் வரும்பொழுது அவர் உங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். எப்படி வரணுமா அவரிடத்தில்? உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். உடைந்த இருதயத்தோடு வாங்கன்றார். உத்தமமான ஒரு மனதுருக்கத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் உடைகள், அதாவது வெளியரங்கமான காரியங்களால் அல்ல, பக்தி முயற்சிகளினால் அல்ல. இந்த நாட்களில் பல சகோதரியர்கள் வெளிப்புறமான அடையாளங்களை, அதை தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் என்று கருதுகிறாங்க. கலர் ட்ரெஸ் நிறைய பேர் போட மாட்டாங்களாம் இந்த நாட்களில் சிலர் காலுக்கு மிதியடி கூட போட மாட்டார்களாம். கவனித்து பாருங்கள். இது இல்லை ஆண்டவர் இப்படி சொல்லலை. அல்லேலூயா. இதயத்தில் வருத்தம் வேணும் என்று சொல்கிறார், இதயத்தில் சேஞ்ச் வேணும்னு சொல்கிறார், இதயத்தில் மாறுதல் வேணும், உங்கள் குணத்தில் மாறுதல் வேண்டும் என்று சொல்லுகிறார். மாறின ஒரு இருதயத்தை நொறுங்கின ஒரு இருதயத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். திருப்பாடல்கள் 147 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். 3வது வசனம், திருப்பாடல்கள் அல்லது சங்கீதங்களின் புத்தகம் 147:3. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். அல்லேலூயா. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகிறார். காயங்களை கட்டுகிற தேவன் அவர், காயங்களை பெரிதாக்குகிறவர் அல்ல. அல்லேலூயா. செஞ்ச பாவத்தையே சொல்லி காட்டுகிறவர் அல்ல, அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் செய்த குற்றத்தை குத்தி காட்டுகிறவர் அல்ல. அவர் மாறாக நம்முடைய காயங்களுக்கு கட்டு போடுகிற தேவன், நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன். உடைந்த உருகுலைந்த இருதயத்தை அவர் சரி பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்க. திரு விவிலியத்தில் யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் இரக்கம் நிறைந்தவர். அல்லேலூயா. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், அவர் அருள் நிறைந்தவர். அவர் அருள் நிறைந்தவர்.
அவர் முழுமையாக கிருபை நிறைந்தவர், கிருபையானவர். அவர் கிருபையானவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் என்று வேதம் அவரை அடையாளப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த காரியத்தில் எவ்வளோ பெரிய பாவத்தில் விழுந்து நீங்கள் போயிருந்தாலும், உங்கள் பாவத்தின் விளைவாக உங்களுக்கு சாபங்கள் வந்து சேர்ந்திருந்தாலும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு அவர் மனம் மாறுகிறவராக, உங்களை மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறார். செய்ய கருதிய தீங்கை குறித்து அவர் மனம் மாறி உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தர வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான சகோதரா, எனக்கு அன்பான சகோதரி, இந்த நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும், ஏன் அன்றாடம் கூட நம்முடைய நிறைய சகோதரர்கள் சகோதரியர்கள் சிலுவை பாதை என்று ஒன்று கடைபிடிப்பாங்க. நல்லது, ஒரு பக்தி முயற்சி, அதை குறை சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சிலுவை பாதையில் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை பார்த்து அவங்க அழுவாங்க பாருங்க. எனக்கு அதுதான் நான் வேணான்னு சொல்லுவேன். அது இல்லை, அவர் என் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்பதை குறித்து நம்ம அழணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னால் தான், என்னுடைய அக்கிரமத்தால் தான் அவருக்கு இப்படி வந்திருக்குது. நான் இனி இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, இதுவே மனம் திரும்பக்கூடிய காலம். இதுவே நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டிய காலம். வெளியரங்கமான அடையாளங்களினால, பக்தி முயற்சினால அல்ல, இருதயத்திலே மாற்றமுடையவர்களாக, மனமாற்றம் அடைந்தவர்களாக இயேசுவிடத்தில் திரும்பி வருவோம். ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவோம். என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி விரும்புகிறீங்கன்னா, இயேசு ஆண்டவரிடத்தில் வாங்க. அவர் ஒருவர் மட்டும்தான் உங்களை மன்னிக்க இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர், அவருடைய நாமம் மட்டும்தான். அவர் மட்டும்தான் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அவர் மட்டும்தான் இரட்சகர். ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு புது வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அவனுடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, நீர் எங்கள் குற்றங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறீர். எங்கள் மீறுதல்களுக்காக உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. என் தகப்பனே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். எங்கள் சிந்தனையாலும், எங்கள் சொல்லாலும், எங்கள் செயலாலும், எங்கள் கடமையிலே நாங்கள் தவறினதினாலும் பல பாவங்களை செய்திருக்கிறோமே. எங்கள் பாவங்களை மன்னியும் சுவாமி, மன்னியும். புதிய நாட்களை, புதிய வாழ்வை, பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.